அப்படின்னு நினைத்து போகக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு பறைக்காட்டி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதை நாம் ஏதோ முறைப்படுத்தி சொல்லுகின்றோம், ஏதோ கதையாக சொல்லுகின்றோம் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். கொடுங்கோலன் ஹிட்லர் அவர்களுக்கும் கொடுங்கோலன் ஹிட்லருக்கும் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்புக்கும் எந்த வேறுபாடுகளே. அவ ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை எந்த ஈவு இறக்கமும் இல்லாம, குழந்தைகள் பார்க்காம, பெண்கள் பார்க்காம, வயோதிகர்கள் பார்க்காம, தன்னுடைய சர்வாதிகாரத்தினால் தனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது என்ற அகந்தையினால் ஒன்று முடித்தவர் அந்த ஹிட்லர். அதுக்கு கொஞ்சமும் தலைக்காத அளவுல ஒரு சில அறிவிப்புகளாலேயே இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பல லட்சக்கணக்கான குழந்தைகள், பல வயோதிகர்கள் சென்று முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஒரு சில அறிவிப்புகளாலேயே தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை என்பதை மக்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பால் விலை ஒன்று நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். இந்த பால் விலை உயர்வுனால அதிகமான அளவு பாதிக்கப்படுறது யார் தெரியுமாங்க? குழந்தைகளும் வயசானவர்கள் தான். குழந்தைகளும் வயசானவர்கள் தான் இந்த பால் விலை உயர்வுனால மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு இன்னைக்கு உலக அளவில் பசி, பட்டினி, வறுமை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய சர்வதேச உணவு ஆராய்ச்சி, உணவு கொள்கை ஆராய்ச்சி மையம் 2011 ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது. இந்த வருஷத்துக்கான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்குது. அது என்ன தகவல் அப்படின்னா, 119 நாடுகளில் பசி பட்டினியாக எந்த அடிப்படையில மக்கள் வாங்கி வழங்கி சென்று போறாங்க, என்னென்ன காரணத்தினால இந்த மாதிரி வறுமை பற்றி ஏற்படுது, அதுல எந்த நாடுகள் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி குறிப்பு எடுத்து ஒரு முடிவுகளை வெளியிடும் போது அது இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? 60வது இடத்துல இருக்குது. இந்தியா 60வது இடத்துல இருக்குங்க. அதிலேயும் குறிப்பா இந்த ஆராய்ச்சி முடிவுகள் அதிகமா சுட்டிக்காட்டுற விஷயம் என்ன தெரியுமா?